Sarans Hospitals. நண்பர்களே வணக்கம். ஒரே நிமிஷம், இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை கவனிச்சிங்கன்னா உங்களோட பாதி விஷயம் பிரச்சனையிலேருந்து இப்போ நீங்கள் மீண்டுடலாம். ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், டயபெட்டிக். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், பர்டிகுலராக இந்தியா வந்து பயங்கர அதில் ரேஸில் முன்னாடி ஓடிட்டுருக்குது. என்ன காரணம்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய பயிற்சியின்மை, லெத்தாஜிக்கான வாழ்க்கை, சாப்பிட்ற விஷயங்கள், எடுத்துக்கிற விஷயங்கள், கெட்ட எண்ணங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இது இன்க்ளூட் ஆனாலும் இப்போ டயபெட்டிக் அதிகமாக தான் இருக்குது. டயபெட்டிக் வந்து என்னென்ன பிரச்சனை வருது? டயபெட்டிக் வந்து நீங்கள் உடனே உணவு கண்ட்ரோலுக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் டயபெட்டிக் வந்து நீங்கள் இப்போ மருந்து எடுக்க ஆரம்பித்ததுமே ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போகுது, ரொம்ப தாகம் அடிக்குது, டயர்ட் ஆகுது, ஆண்மை குறைவாகுது, கை கால் நடுக்குது, தலைவலி வருது, டென்ஷனாக இருக்குது, ஒரு மாதிரி இரிட்டேஷன், டிப்ரெஷன், ஸ்கின் இஷ்யூஸ் வருது, காலில் ஆறாத புண்கள் வருது, போஸ்ட்ரோ என்லார்ஜ்மெண்ட், போஸ்ட்ரோமேகலி வருது, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். நிறைய பேஷண்ட்டுக்கு சுகர் இருந்ததுன்னா கடைசியில் ஹைப்பர் டென்ஷனும் பிபியும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிபியும் டயபெட்டிக்கும் சேர்ந்துன்னா அப்போ ரிஸ்க்கு. இது ரெண்டும் சேர்ந்துன்னா ஸ்ட்ரோக் வரலாம், பேரலிட்டிக் பக்கவாதம் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், கார்டியாக் அரெஸ்ட் வரலாம், கடைசியாக ரீனல் ஃபெயிலியர். இதுதான் அவங்களுடைய ஒன்ஸ் இதில் ஸ்டார்ட் பண்ணிட்டா என்னங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பயமுறுத்துறீங்களே அப்படின்னா இங்கே தான் நீங்கள் நிற்கணும். பயப்படாதீங்க. இது எதுவுமே இல்லாமல் ஒரு டயபெட்டிக்கை நம்ம ஃபேஸ் பண்ண முடியுமா? கன்ஃபார்மாக ஃபேஸ் பண்ண முடியும். நான் இன்சுலின் போட்டிருக்காலும் நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியுங்க. ஏறக்குறைய 95% ஆன நபர்கள் இன்சுலின் போட்டவங்க நிறுத்த முடியும். இதெல்லாம் பாசிபிள். இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிட்டே உட்காந்துருக்காதீங்க, இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இல்லாமல் நம்ம டயபெட்டிக் ஃபேஸ் பண்ணலாம். கொஞ்சமாக நம்ம உணவுகளும் எடுத்துக்கலாம். அந்த டயபெட்டிக்கை இந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வரைக்கும் மேபி 1 or 2 months 3 months வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறக்குறைய நார்மல் லைஃப்பில் சில மாடிஃபிகேஷனோட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டயபெட்டிக் எப்போவுமே கண்ட்ரோலில் தான் இருக்கும். சில மருந்துகள் எடுக்கும்போது நிறைய க்யூரேட்டிவ்க்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட, பட் கண்ட்ரோலுங்கிறது வித்தவுட் தீஸ் சைடு எஃபெக்ட்ஸ், இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், தலைவலி, நியூரலாஜிக்கல் பிரச்சனை, கண் பார்வை, டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, போஸ்ட்ரோமேகலி, எத்தனையோ பிரச்சனை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரையாக போய் பார்க்கணும். வேறு இதெல்லாம் தேவையே இல்லைங்க. பயமுறுத்தலை, உங்களை ஒரு பயங்கர தைரியம் மூட்டியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் மருந்துகள் இருக்குது, ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த விளைவுகள் எதுவுமே இல்லாமல் டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதற்கான வாய்ப்புகள் ஆயுஷ் மெடிசன்ஸில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary. And if necessary, it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். Sarans Hospitals.